ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் மீடியா. சண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் ஒரு 6:30 காலையிலே போயிட்டு ஃபிஷ் போய் குப்பத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நாங்கள் 6:30 போல் கிளம்பி பக்கத்தில் இருக்க பக்கம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் சொல்ல முடியும், ஒரு ½ அன் ட்ராவல் பண்ணால் வரக்கூடிய குப்பத்தில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புனோம். கிளம்பி போகிற வழியில் ஒரே பனி தான் இருந்துச்சு. பனி தான் இருக்குதே தவிர ஆனால் சில்னஸ் அந்தளவுக்கு தெரியல. ஐ திங்க் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கும்போது என்னமோ பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நாங்கள் போகிற வழியெல்லாம் கழிவேலின்னா பேக் வாட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நிறைய மரங்கள், நிறைய பறவைகளும் இருக்கிறதுனால நல்ல ஃபேவரட் ஸ்பாட் எங்களுக்கு. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் குப்பத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நாங்கள் போகிற டைம் கரெக்டாக 7 o'clock முன்னாடியே இருக்கும். அந்த டைம் பார்த்து கரெக்டாக சன்ரைஸ் ஆகி இருந்துச்சு. நாங்கள் கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக சன்ரைஸ் ஆகி வருது அப்படி சொல்லிட்டு. அதோடைய கதிர்கள்லாம் எப்படி அந்த கடல் மேலே பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி பயங்கர பிரைட்டாக தெரியுது இல்லை, பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்களும் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம் தான் போட்டெல்லாம் நைட்டு கடலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஏர்லி மார்னிங்காக ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள். அதுக்குன்னே ஒரு பேகு செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். அதிலேருந்து தான் மீன் எல்லாத்தையும் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் மீனுங்க. நைட்டு அப்புறம் ஏர்லி மார்னிங் பிடிக்கிற மீன் தான். மீன் பிடிக்கிற இடத்துல வாங்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அதே சமயம் விலையும் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெஷ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை மீன். ஒரு மீனே 4-5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே சின்ன சின்ன பாறை மீன் தான். அப்புறம் காணங்கத்தை மீனும் இருக்குது. இது வேறு போட்டில் நாங்கள் பார்த்த மீன் தான். இது வரி சங்கரா சொல்கிறாங்க. நார்மல் சங்கராவும் அதில் இருந்துச்சு. சரி அங்கே மீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்லெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அது மேலே ஏறி நடந்து பார்த்தா சூப்பரான கடல் வியூ நல்லாவும் தெரிஞ்சிச்சு. சன்ரைஸோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த இடம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அலையும் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப சட்டிலான அலைகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் எல்லா போட்டும் கடலுக்குள்ளே இருந்து இங்கே கரையில் எல்லா மீனையும் எடுத்து பிரித்து சேல் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரீட்டாக மீன் விற்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கே தான் பல்காக மீன் வாங்கிட்டு போகிறது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கும் இங்கேருந்து தான் மீன் போகுது பாருங்கள். நாங்கள் பார்க்கும்போதே ஒரு போட் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக இவங்கெல்லாம் நைட்டு உள்ளார போயிட்டு அதுக்கப்புறமா பகல் விடிய காத்தால தான் வருவாங்க. இந்த வியூ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு போகும். என்னென்னா சின்ன வயசில், அதாவது 2nd standard 3rd standard படிக்கும்போது நான் என்ன நினச்சிப்பேன்னா, எர்த் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு உள்ளார தான் இருக்கும். ஸோ சீயோடைய அந்த பக்கம் தான் எர்த்தோடைய எண்டிங் பாயிண்ட்டு. அப்போது எப்படி அவங்க அந்த பக்கம் இருந்து வராங்க, அந்த பக்கம் என்ன இருக்கும் கடலுக்கு அந்த பக்கம் அப்படின்ட்டு நிறைய கொஷின்ஸ் என் மைண்டில் அப்படியே தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் தான் ஒரு நாள் என்னுடைய ஃபாதர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சப்போ தான் எர்த் ஸ்பெரிக்கல் தான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நம்ம எர்த்துக்குள்ளே இல்லை, அது சர்ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாங்க. எனக்கு புரிய வந்ததுக்கப்புறம் நான் அந்த பாயிண்ட்டை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் யாராவது டவுட் கேட்டாங்கன்னா. ஸோ இந்த விஷயம் எனக்கு நினச்சி பார்த்தாலே சிரிப்பு தான் வரும் எப்போவுமே. ஸோ மீன் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மை சேனல்.